நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 20ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி, புதன்கிழமை. பஞ்சமி தேதி 4:50 வரை சாயங்காலம், அதற்கு மேல் சஷ்டி தேதி. புனர்பூச நட்சத்திரம் சாயங்காலம் 2:50 வரை, அதற்கு மேல் பூச நட்சத்திரம். சந்திராஷ்டிரமம் காலை 8:47க்கு பிறகு தனுசு ராசி, அதுவரை விருச்சிக ராசி. இன்றைக்கி ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலையில் 7:30 to 9. நல்ல நேரம் காலையில் 9:15லேருந்து 10:15 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை. தவிர்க்க வேண்டியது, அதாவது போடக்கூடாதது சிவப்பு கலர். சாப்பிடக்கூடியது எப்படின்னா ஸ்வீட், கேசரி பாத் அல்லது கொண்டக்கடலை, சுண்டல், அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட பாடத்தை டச் செய்துவிட்டு நம்ம ராசி பலனுக்குள் செல்லலாம். இப்போது எந்த பாவமானது 9ஆம் இடத்து அதிபன் பார்வையையோ சேர்க்கையோ பற்றி விளங்குகிறதோ அந்த பாவம் நல்ல வளர்ச்சி அடையும். இப்போது 9ஆம் வீட்டுக்குடைய, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாதகத்தில் 9ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் புதன் வைங்களேன். அவர் 10ஆம் வீட்டில் இருந்தால் அந்த புதன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் மிகவும் வளர்ச்சி அடைவார். அந்த தொழில் மிக வளர்ச்சி அடையும். அப்படி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தாவது, சந்திர லக்கணத்தில் இருந்தாவது, 10வது ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்கள் நின்றால் முறையே ஜாதகருக்கு தகப்பனார், தாயார், விரோதிகள், நண்பர்கள், சகோதரர்கள், மாதர்கள் அண்டு அடிமையாட்கள் இவர்கள் மூலமாக செல்வம் சேரும். அப்போ எப்படி செல்வம் சேர்றது, என்ன இந்த மாதிரி தொழிலுங்கிறத வச்சு நம்ம 10ஆம் வீடு, லக்கணத்துக்கு 10ஆம் வீடையோ அல்லது சந்திரனுக்கு 10ஆம் வீட்டையோ வச்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு சூரியன் நின்றுருந்தால் தகப்பனார் மூலம் பணம் சேரும். சந்திரன்னா தாயார், செவ்வாய்னா விரோதிகள் அல்லது உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், புதன்னா நண்பர்கள், மாதர்கள், அதாவது சுக்கிரன்னா, சனினே அடிமையாட்கள், இவர்கள் மூலம் பணம் சேரும் என்று நாம் அதை யூகித்து கொள்ள வேண்டும். அல்லது அவங்களுக்கு அதை சாதகம் பார்க்க வருவர்களுக்கு சொல்ல வேண்டும். நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு அன்னையின் உடல்நிலையில் ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. வீடு, நிலம், இதன் மூலம் வருமானம் கரெக்டாக வந்துவிடுகிறது. விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம். குடும்பத்தில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கிறது. சந்தோஷமான சூழ்நிலையே நிலவுகிறது. அடுத்து ரிஷபராசி. நண்பர்கள், உறவினர்களுடன் சுமூக உறவும் அவர்களின் மூலம் ஆதாயமும் கிடைக்கின்றது. சகோதரர்கள் உங்கள் கான்டாக்ட்லேயே நல்ல தொடர்பிலேயே உள்ளனர். மனதில் நம்பிக்கை, துணிச்சல் உண்டாகின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. அடுத்து மிதுன ராசி. தேவையான அளவு பணம் சேர்கிறது. குடும்பத்தில் மங்கள காரியம் நடக்கிறது. புதிய துணிமணி வாங்குதல், ஆடம்பர பொருள் சேர்க்கை ஆகியவை உண்டாகிறது. மேலதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரது சற்று பிரச்சனை அது தீர்ந்து விடுகிறது. அடுத்து கடகராசி. உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறீர்கள். மனைவியுடன் சிறிது மனத்தாங்கள். பணவரவு பரவாயில்லை. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் ஆகியவற்றில் ஓரளவு லாபம். புதிய நண்பர்கள் அறிமுகமாகின்றனர். அடுத்து சிம்மராசி. சிறு சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் சரியாக பண்ணாலும் பின்னால் வராமல் லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் உங்களுக்கு உங்கள் போக்கில் போகலை, உங்களுக்கு எதிராகவே மூவ் ஆகிட்டு இருக்கிறது. பணத்தட்டுப்பாடு, பண இழப்பு ஏற்படுகிறது. இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அடுத்து கன்னிராசி. பணவரவு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது.
ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம். வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றார். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக கண்ட கனவு நனவாகிறது. புதிய வாகனம், மனை கூட வாங்கும் சூழ்நிலை உருவாகிறது. ஹோட்டல், மில்க்கு, டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறுகிறது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வாய்ப்பு வருகின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே செல்கின்றது. பணவரவு பரவாயில்லை. அடுத்து தனுசு ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புது முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. வீணாக கெட்ட பெயர் எடுக்கிற வாய்ப்புள்ளது. உடல்நலம் சற்று பாதிக்கப்படலாம். வாழ்க்கை துணையுடன் வீணான சச்சரவு தேவையில்லை. அதனால் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. காதலர்களுக்கு காதலில் வெற்றி. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. அடுத்து கும்பம். சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமைகின்றது. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். பொழுது டிவி பார்ப்பது, விருப்பமான உணவை புசிப்பது, நண்பர்களை சந்திப்பது என மகிழ்ச்சியுடன் கழிகிறது. அடுத்து மீனம். மனைவி மக்கள் அவர்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. அவங்க ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்கின்றனர். பணத்தட்டுப்பாடு குறைகிறது. உத்தியோகத்தில் சின்ன சேஞ்ச், இடமாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. நல்ல கனவு வந்திருக்குது நைட்டு. அதனால் கொஞ்சம் உற்சாகமும் ஜாஸ்தியாக இருக்கிறது. பெற்றோர் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்கும் யோகம் வந்து சேர்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.